ஏன்னா இடைப்பட்ட நேரத்தில் என் கால் தடங்களே தெரியலையே அப்படின்னு அந்த குழந்தை கேட்குதான். அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்லப்பா, உனக்கு ரொம்ப அயர்வா இருந்தது, ரொம்ப களைப்பாயிட்ட, அதனால உன்னை தூக்கி சுமந்துட்டு நான் போனேன். அப்போ உன் கால் தடம் எப்படி பதியும், என் தடம் மட்டும்தான். அதனால தொடர்ந்து நின்றானை தொழுமின்கிறார் திருமூலர். தொடர்ந்து நம்ம கூடவே தான் வந்துகிட்டே இருக்கிறார். அப்படி நம்ம இந்த பக்குவம் நமக்கு வரும். இது நான் 1, 2, 3, 4 நிலையை பார்த்தோம். 5வது நிலை, அப்படி அந்த பக்குவம் வந்து இந்த விழிப்பு நாம் விழிப்புறும் போது அதுக்கப்புறம் வந்து திரை கிடையாது, தடை கிடையாது, தொலைவும் கிடையாது. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே என்ற கதையாய் திரை விலகுவதும், கரம் நீள்வதும், கால்கள் பரபரப்பாக விரைவதும், பரமேஸ்வரன் நம்மை வாரி கட்டிக் கொள்வதும் விரைவாக நடந்து விடுகிறது, ஒரே கணத்தில் நடந்து விடுகிறது. இந்த மாற்றம் இப்படி நாமதேவருடைய கதையை பார்த்தோம்னா இந்த மாற்றம் நமக்கு நல்லா புரியும். நாமதேவர் பாண்டரங்கருடைய பக்தர்களில் ஒருவர், உங்களுக்கு தெரியும். அவரும் சில பக்தர்களும் வரிசையா நிற்கும் போது இன்னொரு பக்தர், குயவர், அவர் பக்த கும்பாரான்னு சொல்லுவாங்க, குயவர், அவர் வந்து ஒருத்தரையா தட்டி இந்த பானை வெந்திருக்கு, இந்த பானை வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நாமதேவரை தட்டி இந்த பானை வேகலையேன்ட்டாராம். எப்படி இருக்கும்? பலர் மத்தியில பாண்டுரங்கன் சந்நிதியில ஒருத்தரையா தட்டி இந்த பானை வெந்திருக்கு, இது சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நாமதேவர் அப்படி தட்டிட்டு இந்த பானை வேகலையேன்ட்டாராம். நாமதேவர் நாளும் பொழுதும் பாண்டுரங்கனுடைய சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவர். அவர் வந்து தன்னை பத்தி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நேர பாண்டுரங்கன்ட்டே முறையிடுறாராம். என்ன இந்த மாதிரி இந்த பானை வேகலையன்ட்டு என்ன சொன்னானே, இதுக்கு நீ என்ன பதில் சொல்றன்னு கேட்டாராம். பாண்டுரங்கன் சொன்னார், அப்படியா சொன்னார் அவரு. அவர் வந்து பெரிய பக்தர்பா, அவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும் போல அப்படின்ட்டாராம் பாண்டுரங்கன். எப்படி இருக்கும்? எனக்கு கதி எனக்கு புரியவே இல்லையே, இப்படி நீ சொல்லிட்டியானா சரி, அங்க ஒரு பெரியவர் இருப்பாரு, நீ அவரை போய் பாரு, பார்த்துட்டு வாயேன் அப்படின்னாராம். என்ன பெரியவர் எங்க இருக்காரு, பாண்டுரங்கனே இப்படி அமிச்சிட்டானேட்டு அவர் போறார். போற வழியில ரொட்டி சாப்பிடலாம்னு எடுத்தா அப்ப ஒரு நாய் வருது. எரிச்சலாகுது, நம்மளே சாப்பிடலாம் தான் நாய் வருது, தூக்கி போட்டுட்டு போறார். போனா அங்க ஒரு பெரியவர் இருக்கார். பெரியவர் படுத்திருக்கார். பெரியவர்னா படுத்திருக்கலாம், தவறு இல்லை. அவர் எப்படி படுத்திருக்காரு? தன்னுடைய காலை வந்து ஒரு சிவலிங்கத்தின் தலையில வச்சு படுத்திருக்காரு. இவருக்கு என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. ஒருத்தர் வந்து பானை வேகலைன்றாரு, அதுக்கு விளக்கம் கேட்டா கடவுளே வந்து அது சரியாத்தான் இருக்கு, நீ போய் பாருன்றாரு. சரி போய் பார்க்கலான்னு வந்தா ஒருத்தர் வந்து சிவலிங்கத்தின் தலையிலேயே காலை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. இது என்ன சமாச்சாரம்னு கண்ணு முழிச்சு பார்த்து என்னன்னு தாங்கல அவருக்கு. என்னங்க சிவலிங்கத்து மேலே நீ காலை வச்சுட்டு படுத்திருக்கியே, இது என்ன நியாயமா இருக்கான? சரிப்பா, என் காலை நீயே அப்புறப்படுத்து, எங்க சிவலிங்கம் இல்லையோ அங்க என் காலை நீ வச்சிரேன் அப்படின்றாராம். இது என்ன பிரமாதம் சொல்லிட்டு அவர் வந்து நாமதேவர் வந்து அந்த பெரியவருடைய கால் எடுத்து அப்படி வைக்கிறார். அவர் வைக்கிற இடத்துல ஒரு லிங்கம் முளைக்குது. இங்க முளைக்குதே, நம்ம இருட்டுல சரியா கவனிக்கலையும் சொல்லிட்டு திரும்ப கால் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சா அந்த இடத்துல ஒரு லிங்கம் முளைக்குது. பேச்சு இல்லை, 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. நாமதேவருக்கு புரிஞ்சு போச்சு. எங்கும் இறைப்பவன், எங்கும் நிறைந்து இருப்பவனை எங்கேயும் தேடுவது அல்லது ஓரிடத்தில் மட்டுமே அவன் இருக்கிறான் என்று பார்ப்பது அறியாமை என்பதை அவர் புரிந்து கொள்ளுகிறார். நாம் சிவனை நினைப்பது, நாம் இறைவனை நினைப்பது ஒரு பக்கம் இருக்க, அடுத்தவன் நினைக்கிறானா இல்லையா என்று பார்ப்பது நம் வேலை அல்ல. அவன் எந்த அளவுக்கு நினைக்கிறான், நான் எந்த அளவுக்கு அவனை விட உயர்வாக இருக்கிறேன் என்று ஒப்பிட்டு பார்ப்பது ஒரு அடியாருடைய வேலையே அல்ல என்கின்ற தெளிவு ஏற்படுகிறது. அவர் திரும்பி வரும்போது கையில் ரொட்டி துண்டு இருக்கிறது, நாய் வருகிறது. நாய்க்கு மனமாற அந்த ரொட்டியை வைக்க அது கவ்விக்கொண்டு போகும் பொழுது, ஐயோ இந்த காஞ்ச ரொட்டியை எடுத்துட்டு போறியே, இந்தா கொஞ்சம் வெண்ணெயை எடுத்துட்டு போன்ட்டு கையில வெண்ணெய் எடுத்துட்டு இந்த நாயை துரத்தி கொண்டு போகிறார். எப்படி நிகழ்ந்தது இந்த மாற்றம்? நம்பிக்கையால் நிகழ்ந்தது இந்த மாற்றம், அன்பினால் நிகழ்ந்தது இந்த மாற்றம். அதன் மீதும் எதன் மீதும் வைத்த அன்பை அப்படியே முழுதாக இறைவன் மேல் திருப்பி வைத்ததால் விளைந்தது இந்த மாற்றம். அறிவுரைகள் ஏதும் இல்லை, பாடங்கள் எதுவும் எடுக்கவில்லை, பாராயணம் ஏதும் நடக்கவில்லை, எதையும் மனப்பாடம் செய்து கொள்ளவில்லை, தலைகீழாக நிற்கவில்லை, வேள்விகள் வளர்க்கவில்லை, மந்திரங்கள் பயிலவில்லை. அன்பை கொண்டே இத்தனை மாற்றங்களும் நடந்தது நாமதேவர் போன்ற அடியார் வாழ்க்கையில் என்று பார்க்கிறோம். எனவே சச்சித்தானந்தமாய் அகண்டு பரவி இருக்கிறான். ஆனால் அதே இறைவன்தான் எளிதில் அணுகக்கூடிய ஒரு ஆனந்தம் என்கின்ற பெருத்த உண்மையை, அதே சமயம் மிக நுண்மையான உண்மையை
நமக்கு இவர் திருமூலர் இந்த திருமந்திரத்தில் இந்த பாட்டின் மூலம் விளக்குகிறார். மாயநன்னாடன் மாயநன்னாடு என்ற ஒரு பாட்டு எடுத்தா போறோம், ஆண்டுக்கு ஒரு பாடல் அருளி செய்தாருங்கிறார். நம்ம ஒரு பாட்டு ஆயுட்காலம் முழுதும் நம்ம பருகி மகிழலாம். பேர்பட்ட பாடல் ஒரு பாட்டு போதும். அது மாதிரி ஆக எங்கும் பரவி இருக்கின்ற இறைவன் உன்னை தாண்டி எப்படி இருக்க முடியும்? உன்னிலும் இருக்க முடியும் அல்ல, உன்னிலும் அவன் தானே இருக்கிறான் என்பதை மெல்ல 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 குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி ஊட்டி அவர் சொல்லுகிறார். பாரதியார் கண்ணன் என் நண்பன் பாட்டுல சொல்றார், அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் ஒருவன், அவன் தான் நண்பலாம். கண்ணன் எப்பேற்பட்டவனா? அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான், மழைக்கு குடை பசி நேரத்து உணவு எந்தன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன்கிறார். அப்படி இருக்கான். கூப்பிட்டாதானே தெரியும். இப்போ வந்து கேட்பார் இல்லையோன்ட்டு ஊத்துக்காடு அவர் கிருஷ்ண பக்தர், அவருடைய பாட்டு பார்த்திருக்கீங்களா? கேட்டிருப்பீங்களே. என் மனமானதை ஒரு சிறுவன் வாரி வாரி வெண்ணையென விழுங்குகிறான், இதை கேட்பார் இல்லையோ அப்படின்னு ஒரு இன்பமான புலம்பலா பாரு. எப்படி வாரி ஊரு நடுவுல இப்படி ஒரு களவு போயிட்டு இருக்கு, நீங்க இதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அது எப்படி அந்த பாட்டை முடிக்கிறார் பாருங்க. அதுக்கு திருமூலருக்கு எப்படி தொடர்பு வருது பாருங்க. கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சு, கன்னம் வைத்த இடம் காதுகளாச்சு. கானக்குழல் ஒன்று கண்ணக்கோலாயாச்சு, கன்னம் வைத்த இடம் காதுகளாச்சு. ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சு, ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சு. அந்தந்தோ என் மனந்தான் கொள்ளை கொள்ளையாக போச்சு, கேட்பார் இல்லையோ. என்ன அழகா பாருங்க. கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கேங்கிறார், ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சேங்கிறார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். திருமூலர் சார் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே, இவர் ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சே அப்படிங்கிறாரு. எதனால அப்படி ஆச்சு? ஆன காவல் காவல் உண்டு போய் அது ஆடக்கூடிய அரங்கமாக, கண்ணன் ஆடக்கூடிய அரங்கமாக எதனால் ஆச்சு? அன்பு, நம்பிக்கை, அவனே வேண்டும் என்கின்ற ஆர்வம், அவனன்றி வேறு ஒன்றும் இல்லை என்கின்ற நிச்சயம், எங்கும் இருப்பவன் என் உள்ளே கட்டாயம் தங்கி இருக்கிறான் என்கின்ற மன உறுதி. அதனால்தான் அங்க கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே, இங்க ஆன காவல் ஐந்தும் ஆடரங்கமாச்சு என்று சொல்லலாம். சரி, இன்னொரு விதமாக இந்த இறைவனுடைய எளிமையை சொல்கிறேன்ட்டு திருமூலர் நம்ம முன்னாடி வர்றார். ஒரு பாட்டு அப்படி வச்சிடுறாரு. வச்சுட்டு அந்த பாட்டு நம்மளை எப்படி பாடாப்படுத்துதுன்னு பாக்கிறார். ஓரளவுக்கு நம்ம எப்படி இந்த சின்ன குழந்தைகள் பொம்மையை விளையாட தெரியாது. குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் எதையும் கடிச்சு பார்த்தா புரியும் இல்லையா? இதுவும் வாயில வச்சு பார்த்துதான் அதுக்கு புரியும். அது மாதிரி நம்முடைய இந்த மழலைத்தனமான போராட்டத்தை ஒரு பாட்டை வச்சுட்டு நம்ம தவிக்கிற பாக்கிறார். ஆனா எங்கேயோ நமக்கு ருசியா, நமக்கு புரியக்கூடிய விஷயமா, நமக்கு புரியக்கூடிய விதத்துல அவர் ஊட்டக்கூடிய திறன் அவருக்கு உண்டு, கருணை அவருக்கு உண்டு. அதனால கொஞ்சம் நமக்கு இந்த ருசிக்க ஆரம்பிச்ச உடனே ஆஹா சரி அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் இன்னொரு பாட்டை அப்படி வைக்கிற, இது பாரு, இது பிடிச்சிருக்கா பாரு, இந்த சட்டை பிடிச்சிருக்கா பாரு, இந்த பொம்மை பிடிச்சிருக்கா பாரு அப்படின்ட்டு வைக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அவர் என்ன சொல்றாரு, திருமூலர் எப்படி தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த இறைவன் எங்கேயும் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கான, பூமியில இவன் யாராகவோ இல்லை, மக்கள் மத்தியில மக்களாகவே இருக்கான். எப்படி இருக்கிறானா இறைவன்? மக்கள் மத்தியில மக்களாகவே இருக்கிறான். வானத்துல அவன் எங்கேயோ இருக்கான்னு நினைக்காத, வானத்துல தெரியக்கூடிய நட்சத்திரங்களாகவே அவன் இருக்கான். மக்கள் மத்தியில மக்களாக இருக்கிறான். வானத்தில் நிலவும் நட்சத்திரங்களுமாய் அவனே இருக்கான். தேவர்கள் நீ அவனை தேடவானா, தேவர்களாகவே அவன் இருக்கிறான். சித்தர்களுக்குள் யார் எங்க இருக்கான் சிவனை தேடாத, சித்தர்களுக்குள் அவன் சித்திகளாகவே இருக்கிறான், சித்தர்களுக்குள் அவன் சித்திகளாகவே இருக்கிறான் என்று திருமூலர் நமக்கு இதுல விளக்குகிறார். அவரவர் பார்வைக்கு ஏற்றபடி இருக்கிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியே பதிலாக கண்ணன் வந்தான் பார் கண்ணதாசன். அது மாதிரியே இருக்கு. கண்ணன் கீதையில சொல்லுவார் இல்லையா, சூதாட்டத்தில் நான் பகடைக்காயின்வார். எங்க சொல்வாரா யாராவது? சூதாட்டத்தில் நான் பகடைக்காய், தேவர்கள் மத்தியிலே நான் தேவர்களாகவே இருக்கிறேன், மக்களிடையிலே நான் மக்களாகவே இருக்கிறேன், வானத்திலே நான் நட்சத்திரங்களாகவே இருக்கிறேன், உண்ணும் சோறும்
பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கின்னு கோதை நம்மையும் கண்மல்க வைப்பாளே ஆண்டாள். அதுபோல்தான் அவரவர் பார்வைக்கு ஏற்றபடி அங்கங்கே அக்தக்தாய் இருக்கிறேன் நான். தங்கமணி நாதமில்லை, தப்பட்டை கீதமில்லை, அங்கங்கே அக்தக்து அழகு. அங்கங்கே அக்தக்தாய், மலையில உயர்வாகவும், மடுவிலே தாழ்வாகவும், நீரிலே ஓட்டமாகவும், நெருப்பிலே கனலாகவும், குழந்தையிடம் மடலையாகவும், வஞ்சியிடத்திற்காதற் பறவையாகவும் இருக்கிறான் பரமசிவன். மண்ணகத்தான் ஒக்கும், வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தான் ஒக்கும், வேதகத்தான் ஒக்கும், பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனேங்கிறார். பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. எங்க அவருக்கு எப்படியா? பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றான், அவருடைய பாட்டிலே நிக்கிறானா பரமன், நிக்கிறானா உற்றான், அவனே நெருங்கியவன். யூ சான்ஸ் அப்பான் ஹிம்ங்கிறார். அது மாதிரி பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்து, அண்ணுக்குள் கண்ணா வச்சு காத்தே அவனை காதலித்தேங்கிற. என்ன சொல்லு பாருங்க. மண்ணகத்தான் இதை காரைக்காலம் வேறுன்னு அழகா சொல்லுவாங்க. வாங்கி